அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 3ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கூடுதலாக 70 பேருந்துகள் இயக்கப்படுவதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. பல்லாவரம் பேருந்து நிலையத்தில் இருந்து செங்கல்பட்டிற்கு 30 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என்றும் போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் பல்லாவரம் முதல் கூடுவாஞ்சேரிக்கு 20 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புறநகர் ரயில் ரத்து காரணமாக போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. வரும் 3ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 70 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் பல்லாவரம் பேருந்து நிலையத்தில் இருந்து செங்கல்பட்டிற்கு 30 பேருந்துகளும், பல்லாவரத்தில் இருந்து குடுவாஞ்சேரிக்கு 20 பேருந்துகள் என கூடுதலாக இயக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். வருகின்ற 3ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தாம்பரத்தில் நடக்கக்கூடிய அந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக புறநகர் ரயில் சேவை என்பது ரத்து செய்யப்படுவதாக ஒரு வாரங்களுக்கு முன்பாகவே தெற்கு ரயில்வே சார்பில் அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தனர். அந்த வகையில் தான் மாநகர போக்குவரத்திடமிருந்து கடிதம் என்றும் எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக பயணிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாத வகையில் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்ற கடிதம் என்பதும் அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதனை ஏற்றுதான் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தற்போது இந்த கூடுதலான பேருந்துகள் என்பது இயக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். ரத்து செய்யக்கூடிய அந்த நாட்களில் குறிப்பாக 3ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை அந்த தெற்கு ரயில்வேயினுடைய புறநகர் ரயில் சேவை ரத்தின் காரணமாக கூடுதலாக 70 பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தற்போது அறிவிப்பினை கொடுத்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் பல்லாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு 30 பேருந்துகளும், அதே போல பல்லாவரம் முதல் செங்கல்பட்டிற்கும் 30 பேருந்துகள் எனவும், பல்லாவரத்திலிருந்து கூடுவாஞ்சேரிக்கு பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு ஏதுவாக 20 பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தாம்பரத்தில் இருந்து சென்ட்ரல் வரக்கூடிய பயணிகள் எந்த வகையிலும் பாதிக்காத வகையிலும் டி நகர், தியாகராய நகர் மற்றும் பிராட்வே உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கக்கூடிய அந்த பேருந்துகள் 20 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். தெற்கு ரயில்வே இதற்கு முன்பாகவே மாநகர போக்குவரத்துக்கு கடிதமும், அதே போல சென்னை மெட்ரோ ரயிலினுடைய அந்த கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நிலையில் மாநகர போக்குவரத்து கழகம் தெற்கு ரயில்வே கழகத்தினுடைய அந்த அறிவிப்பினை ஏற்று தற்போது கூடுதலாக பேருந்துகளை இயக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.